சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து நல்லதை நிறைய சேர்த்து வைப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வேதத்துல சில காலங்களில் நீங்கள் பலவீனப்படும் போது, சில காலங்களில் நீங்கள் தடுமாறும் போது, ஆண்டவரே எதை வச்சு நீங்க என்ன மீட்டெடுப்பீங்க, எதை வச்சு நீங்க என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு கேட்டா, ஒரு நாள் எப்படி என்ன தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே, எப்படி நீங்க என்ன மன்னிச்சீங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தீமை பண்ணிட்டேனே, நான் எப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்பேன், நான் இனி தகுதியே இல்லை, என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் எதை நினைக்கிறார் அப்படின்னா, சரி நீ ஒரு நாள் வாழ்ந்தல்ல, ஒரு நாள் விட்டு கொடுத்தல்ல, அதை கொண்டு நமக்கு முன்பாக நிறுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நீதிபரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, நன்மையை சேர்த்து வைங்க, நிறைய ஆண்டவரோட செலவு பண்ற நேரத்தை சேர்த்து வைங்க. இது எல்லாம் அதிகமா இருக்கும்போது, இப்போ ஒரு பக்கத்துல பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்துல கிருபை இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு பக்கத்துல நீங்க செஞ்ச தீமை, ஒரு பக்கத்துல நீங்க செஞ்ச நன்மை, இது ரெண்டையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்க செஞ்ச நன்மை ரொம்ப டாப்ல இருந்து தீமை குறைவா இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். ஆனா நம்ம நான் தீமை செஞ்சுட்டேனேன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம், நான் தீமையில விழுந்துட்டேனேன்னு நினைச்சு நீங்க உடைஞ்சு போக வேண்டாம். அதற்கு மாறாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம்னா, நன்மை செய்ய 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 என்னிடத்துல இருக்கிற கணக்கு என்ன பண்ண போகுதுன்னா, நன்மைன்ற கணக்கு அதிகமாகும் போது தீமை தன்னை போல என்ன பண்ணும்னா அது கீழே வந்துட்டே இருக்கும்.